ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், முக்கிய குறிப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மைக்ல வந்து பேசுறேன். ஸோ நிறைய எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு எடிட்டிங்ல. அப்புறம் வாய்ஸ் அண்ட் வீடியோ வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆகாது, ஒருவேளை ஆச்சுன்னா அறியாப்புல தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருந்தோம். ஏன்னா இது மாதிரி முதல் தடவை ட்ரை பண்றேன். எல்லா ஐடியாஸும் மண்டியில இருக்குது, அது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினு நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. அதாவது வை தமிழ் கேமிங் இஸ் ஸோ ஸ்பெஷல், ஆர் தமிழ் கேமிங் எப்படி இவ்வளோ வருஷங்களா, அதாவது 15 வருஷங்களா சர்வை பண்ணாங்கன்னு சொல்லப்படுற ஒரு வீடியோ இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி 15th இயர் ஆனிவர்சரி தமிழ் கேமிங். அண்ட் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஸ்பெஷல், எனக்கும் ஸ்பெஷல். அவங்களுக்கு வந்து இதை நான் சமர்ப்பிக்கிறேன், ஸோ அதனால ஸ்பெஷல். எனக்கு ஏன் இது வந்து ஸ்பெஷல்னா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓன் கண்டென்ட். அண்ட் வந்து கிட்டத்தட்ட 2020 இந்த வீடியோ போடணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சில பல காரணங்களால தள்ளி போச்சு. அதை ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அதாவது 6 வருஷங்கள் வெயிட் பண்ணி போற அளவுக்கு இந்த வீடியோல என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சில காரணங்கள் இருக்கு, கதைகளும் இருக்கு. நான் போக போக ஒவ்வொன்றா ரிவீல் பண்றேன். ஸோ உங்களை எல்லாரையும் நாங்களும் யூடியூபர்ஸ் தானுக்கு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போலாமா? தமிழ் கேமிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு பெருசாக எதுவுமே தோணல. நார்மலாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் போக 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 அவங்க சேனல் பார்க்க அந்த ஆர்டிஆர் டு ஹார்ஸ் பாண்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, level 3 level 4ன்னு, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிங் ஏறிட்டே போகுது அவங்க மேலே. ஒரு கடத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ் கேமிங் இல்லைன்னா அந்த நாளே நல்லா போகாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு வந்து அப்போதான் ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி, ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்னடா இது தமிழ் கேமிங் வந்து நம்ம ஏன் இவ்வளோ இதாக சீரியஸாக பார்க்குறோம்? யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் தமிழ் கேமிங் மேல இவ்வளவு அப்சஸ்டா இருக்கும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சர்ப்ரைசிங்லி நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய வருஷங்களா தமிழ் கேமிங் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, தமிழ் கேமிங் பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் கேமிங் கம்யூனிட்டியில் வந்து பிசி கேமர்ஸ் வந்து இருக்காங்க, இவ்வளோ பேர் பிசி கேமிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் தனியாக இல்லைடா, என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் வந்து டிஜி கம்யூனிட்டி தான். ஸோ அதனால் நான் என்றைக்குமே அவங்கள விட்டு தரவே மாட்டேன். நான் 10 வருஷமாக இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே கேமிங்கில் வந்து ஊறி போய் வளர்ந்த எனக்கு யாருமே கேமிங்கில் இல்லைன்னு தோணுன எனக்கு வந்து டிஜி இருக்கும் போது தான் இவ்வளோ பேர் கேமர்ஸ் இருக்காங்களா, பிசி கேம்ஸ் மேலே, ஸ்டோரி கேம்ஸ் மேலே இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஓப்பன் வேர்ல்டு கேம் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி அவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் என்னோட யூடியூப் சேனலில் கூட டிஜி சீனு போட்டிருந்தேன், நான் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து கேமிங் பிடிக்கும். சும்மா ரேண்டமாக வந்து யூடியூப்பில் வந்து கேமிங் கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது தமிழ் கேமிங்கோட சேனல் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 2018 மேபி நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 2018 or 2019. ஸோ அந்த டைமில் தான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் வந்து மெயினாக வந்து சொல்லலாம். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருக்கிறனால தான் அவங்க வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இத்தனை வருஷம் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேமிங் யூடியூபர்ஸ்ன்னு கேள்விப்பட்ட போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் டிஜிசி கம்யூனிட்டி. அண்ட் நான் கண்டிப்பாக இன்னுமே நான் வந்து அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன் அண்ட் சப்போர்ட்டும் கொடுப்பேன். நான் உங்களை 2018 பார்க்குறேன். ஏதோ போன வருஷம் தான் பார்க்க ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 8 years ஓடிட்டு உங்களோட ஜேர்னியில் ஹாப் ஆஃப் த ஜேர்னி உங்கள் கூட ட்ராவல் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ப்ரோஸ். இந்த 15 years இன்னும் ஒரு 50 years ஆனாலும் இப்படியே லைவ் பண்ணிட்டு எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறேன் ப்ரோஸ். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி 15th year anniversary ப்ரோஸ். இதை தான் அவங்களும் சொன்னாங்க. தமிழ் கேமிங்கை வந்து நிறைய பேர் நிறைய வருஷங்களா பார்க்குறாங்க. சில பேர் 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கூட பார்க்குறாங்க. இது என்னன்னா, வெறும் கேமிங் கண்டென்ட் மட்டுமே போட்டு எப்படி இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, சில சேனல்ஸ்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வியூஸ் சரியா போவாது, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற வியூஸ் போவாது.
நிறைய ஓல்டு வியூவர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருப்பாங்க. புது வியூவர்ஸ் மட்டும் அப்பப்போ பார்ப்பாங்க போவாங்க. ஸோ ஒரு மாதிரி இன்பேலன்ஸா இருக்கும், நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா தமிழ் கேமிங் மட்டும் வரப்போ அது இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். பழைய வியூவர்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லிட்டு போவாங்க, நான் வந்து 5 வருஷமா பாக்குறேன். நிறைய பேர் ஆஃப்லைன் வியூவர்ஸா இருப்பாங்க தமிழ் கேமிங்க்கு. அண்ட் நியூ கமர்ஸும் வந்துட்டு லைவ் பார்த்துட்டு போவாங்க. ஸோ தமிழ் கேமிங்க்கு வந்து ஆஃப்லைன் வியூவர்ஸ் ஜாஸ்தி இதுல தமிழ் கேமிங் பொறுத்த வரைக்கும். எனக்கு இன்னும் இது ஆச்சரியம். ஏன்னா அப்படி அவங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் போட மாட்டாங்க, ட்ரெண்டிங் டாபிக்ஸும் போட மாட்டாங்க. ஜஸ்ட் கேமிங் கண்டென்ட் மட்டுமே பண்ணி எவ்வளோ ஆடியன்ஸை 15 வருஷங்களா மெயின்டைன் பண்றாங்க. அதை பாக்குறப்ப தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தமிழ் கேமிங் என்ன சித்து விளையாட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி நானும் அதை வந்து டீப்பா பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் நான் வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு பெரிய வேப்பெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு வந்து கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு, திமிங்கலம் அது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு வருஷங்களா எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. என்னன்னா தமிழ் கேமிங் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர். தமிழ் கேமிங் வந்து அவங்க ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, ஆடியன்ஸ் என்ன பண்ணா பார்ப்பாங்க, ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து மியூசிக்கா இருக்கலாம், இல்ல கேம்ஸா இருக்கலாம், இல்ல மூவிஸா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம். அது வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படி பிடிச்சிருந்தா நமக்கு அது ஒரு வைப் மாதிரி கிரியேட் ஆகும். அது அந்த கான்செப்ட் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர் போவோம், கான்செப்ட் போவோம். ஏன்னா நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்க ஒரு வைப் கிரியேட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து டிஜிக்கும் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா டிஜி வந்து ஒரு கேம் பண்றப்போ அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு லைவ் பார்க்க போறோம், ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேம் வந்து HD குவாலிட்டியில நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, யூடியூப்ல நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, 4K குவாலிட்டி 2K குவாலிட்டியில கூட இருக்கும் அந்த கேம். நம்ம அந்த கேம் பார்க்கணும்னா நம்ம வெறுமனே ஃப்ரீ ரோமு இல்லைன்னா பிளே த்ரூவே பார்த்துட்டு போயிடலாமே, நம்ம ஏன் லைவ் பார்க்குறோம்? அதுதான். ஸோ அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, அவங்களுக்கு அது எப்படி அது போய் சேருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இது வந்து தமிழ் கேமிங்க்கும் நல்லாவே தெரியும். தமிழ் கேமிங் வந்து ஒரு ஸ்டோரி கேம் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு கட்சீன் பிளே ஆகிறப்போ யாராவது ஒருத்தங்க சூப்பர் சாட் பண்ணாலோ இல்ல மெம்பர்ஷிப் போட்டாலோ அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 மினிட்ஸ் போய் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் இந்த லைவ் பார்க்கறவங்களுக்கும் ஆஃப்லைன் வியூவர்ஸ்க்கும் அது டிஸ்டர்பா இருக்கும், அந்த ஃப்ளோ வந்து கெட்டு போகும், அது வந்து கேம் பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ நடுவில் இன்டர்ப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ் கேமிங் கிட்ட எனக்கு பிடிச்சது இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா கேம்ல வர மெயின் கேரக்டருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. அவங்கள வந்து வாங்க போங்கன்னு சொல்றது, அந்த மாதிரி அவங்கள வந்து ரெஸ்பெக்டோட இது பண்ணுவாங்க. அதுவே சைடு கேரக்டரா இருந்தா அவன் செத்தான், அவங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா மெயின் கேரக்டருக்கு மோஸ்டா அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அந்த மரியாதை கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் டிஜி கிட்ட. ஏன்னா இப்போ காட் ஆஃப் வார் இருக்குன்னா கிரேட்டோஸ் இருக்காருன்னா அங்க கிரேட்டோஸ் அழுதா நம்மளும் அழுவோம், அங்க அவர் சிரிச்சா நம்மளும் சிரிப்போம், அங்க அவர் கோவப்பட்டா நம்மளும் கோவப்படுவோம். அந்த ரேஞ்ச் அன்லாக் ஆகும் பாருங்க. இது வந்து ஒரு கனெக்ஷன் உருவாக்கும். அதாவது அந்த கேம் கேரக்டர் வந்து நம்ம அவ்வளவு வேல்யூ பண்ணுவோம், அந்த கேம் ஃபீல் பண்ற எல்லா எமோஷன்ஸையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த கேம் கேரக்டருக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்க ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு குவாலிட்டி என்னன்னா ஒரு கேமை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறது. அதுவும் ஹாரர் கேம்ல அவங்க விளையாடுவாங்க பாருங்க, கில்லி மாடம் அந்த மாதிரி கில்லி சார் அவங்க கில்லி அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹாரர் கேம்ல அவங்க ஏரியா, அது அவங்க எல்லை, அவங்க கோட்டை அப்படின்ற மாதிரி, அது அவங்க பிளே கிரவுண்டு. என்னன்னா இப்போ ஒரு ஹாரர் கேம் விளையாடுறாங்கன்னா உள்ள போய் முந்திக்கிட்டு பேய்கிட்டு அடி வாங்க மாட்டாங்க. எடுத்த உடனே ஃபுல்லா அந்த பெயிண்டிங்ஸ், அந்த சவர்ல என்னென்ன டீடைல்ஸ் பண்ணிருக்காங்க, கீழே ஃப்ளோரு, கபோர்டு, கேபினெட்டு, ட்ராயரு, அப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, ஃபிளவர் வேஸ், அப்புறம் வந்து நோட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொறுமையா பார்ப்பாங்க. ஏன்னா நான் பர்சனலி நானே நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஐ மீன் அவங்களே சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்ல நான் ப்ளே பண்ண மாட்டேன், எனக்கு ப்ளே பண்ண பிடிக்காது. ஆனா தமிழ் கேமிங் ஒரு ஹாரர் கேம் பண்றாங்கன்னா அதை நான் விடிய பார்ப்பேன், ஃபுல்லா உட்காந்து பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை அவங்க பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க, அது இன்னும் காமெடியா இருக்கும்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோடு, நீங்க வந்து இதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். நான் நிறைய பேர் நோட் பண்ணிருக்கேன். முக்கியமா ஹாரர் கேமுக்கும் அவனுக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஹாரர் கேம்ல ஒரு கோடு, பேட்லாக் கோடு, ஒரு சேஃப் கோடு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த கோடு கண்டுபிடிச்ச அடுத்த 3 செகண்ட்லயே மறந்துடுவாங்க. முக்கியமா விவேக் ப்ரோ கண்டிப்பா ஒரு கோடு இருக்கும், 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பர் வந்து ஈஸியான நம்பர் தான், 5310 இருக்கும் வச்சுக்கோங்களேன்.
அந்த கோடு வந்து 5310. இப்படி டக்குன்னு நேரா போய் லெஃப்ட் திரும்பினா அந்த பசலுக்கான அந்த ரூம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். போனோடனே மறந்துடுவாரு. என்ன ப்ரோ பார்த்தோம் கோடு அப்படின்னு கேட்பாரு. விவேக் ப்ரோ அது பரவாயில்ல, அவர் வந்து மறந்துடுவாரு, ஒத்துப்பாரு. ஆனா பிரேம் ப்ரோ இருக்காரு, அவர் வந்து கன்ஃபார்மா கான்பிடண்டா கரெக்டா தப்பா சொல்லுவாரு. அவர் வந்து கோடையை மாத்திடுவாரு. இப்போ 5130 கோடுனா 5310 சொல்லுவாரு. அதாவது போட்டு பார்ப்பாரு, தப்பாயிடும். அதுக்கப்புறம் வரலையே என்ன ப்ரோ பார்த்தோம் சொல்லிட்டு நம்மகிட்டே திரும்ப கேட்பாரு. அது எனக்கு இன்னும் சிரிப்பா இருக்கும். ஏன்னா எங்க இப்பதானே பாத்தீங்க, அதுக்குள்ள மறப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னா இருக்கும். அதான் அது அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ரசிச்சு விளையாடுவாங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி டிஜி கிட்ட ஒரு இன்னொரு ஹிடன் டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா ஒரு கேமுக்கு ஹைப் ஏத்துறது, இல்லைன்னா அந்த கேமுக்கு பில்டப் பண்றது. சும்மா சொல்ல, நிஜமே சொல்றேன். அவங்கள மாதிரி அந்த கேமுக்கு அந்த இன்ட்ரோ அந்த மூட் செட் பண்றதுலாம் யார்கிட்டையும் பார்த்ததில்ல அவ்வளவா. அதெல்லாம் ஒரு ரேரஸ்டான ஒரு டேலண்ட். அது அவங்க கிட்ட நேச்சுரலாவே இருக்கு. ஊக்காங்னு ஒரு கேம் இருக்குங்க. ஊக்காங்கெல்லாம் வர்றதுக்கு 1 இயருக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கேம் வரப்போகுது, ஊக்காங்கிற ஒரு கேம், மங்கி கிங் பேஸ் பண்ணி ஒரு கேம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு லைவ்லயும் சொல்ல அது ஒரு கடத்துல பில்ட் ஆகி ஒரு சர்டன் பாயிண்ட் ரீச் ஆகும். அப்படி அந்த ஹைப்போட சேர்த்து அந்த கேம் பிளே பாக்குறப்போ ஒரு கூஸ்பம் வரும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இது ஊக்காங் மட்டும் இல்ல, ஊக்காங்கு, ஊச்சங்கு, இது டெத் ஸ்டாண்டிங்லாம் அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க. ஹிடியோ கோஜிமான்னு ஒருத்தர் இருக்காரு, லெஜெண்டரி டைரக்டர். அவங்க நான் சத்தியமா ஹிடியோ கோஜிமாலாம் யாருன்னே தெரியாது எனக்கு. மேபி பிசி கேமர்ஸ், கன்சோல் கேமர்ஸ் வந்து அந்த கேம்லயே ஊறி போனவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. டிஜி தான் வந்து அந்த ஹிடியோ கோஜிமானா யாரு, டெத் ஸ்டாண்டிங்னா என்ன, அவர் கேமரா ஆங்கிலே கதை சொல்லுவாரு, வாக்கிங் டெட் நடிச்ச ஹீரோ தான் இதுல மெயின் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த பில்டப் கொடுத்துட்டாங்க. அந்த கேம் வரப்போ அந்த அவங்க சொல்ற அந்த பில்டப்புக்கும் பண்ற அந்த கேமுக்கும் ஆப்டா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரைடே 13th நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ செம்மையா இருந்துச்சு. அந்த ஜேசன் வொர்கீஸ்லாம் இவங்க சொன்ன கேரக்டர் தான். எனக்கு அந்த என் வாழ்நாளே அந்த மாதிரி கேரக்டர் நேம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஜேசன் வொர்கீஸ், அப்புறம் ஃப்ரெடி க்ரூகர், மைக்கேல் மையர்ஸ், இவங்க எல்லார பத்தியும் தெரிய வந்தது டிஜினால தான். அதான் சொல்றேன், டிஜி வந்து ஆடியன்ஸை எப்படி ஹுக் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் தமிழ் கேமிங் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் பண்ண வச்சுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழ் கேமிங்க ஆடியன்ஸ் கிட்ட நல்லா என்கேஜிங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் வியூவர்ஸ்க்கும் அவங்க பண்ற ஸ்டைல், அவங்க பண்ற கேம் பிளே, அவங்க பண்ற கமெண்ட்ரி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணனால தான் தமிழ் கேமிங்கால இவ்வளோ ஆடியன்ஸ் அண்ட் இவ்வளோ வருஷங்கள் இருக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது.